அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை என்றும் 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்றும் தவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இந்நிலையில் தவேக 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. ஆளுநர் 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்நிலையில் தவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. ஆளுநர் 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. மேலும் சபாநாயகர் பதவியை தவிர்த்து தவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது.
தாவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. ஆளுநரை 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்களாகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தாவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. ஆளுநர் 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தாவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. ஆளுநர் 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்களாகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தாவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. ஆளுநரை 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்களாகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தாவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. ஆளுநரை 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்கள் ஆகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தாவேகாவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது.
ஆளுநரை 2 முறை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சியமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்களாகியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியவில்லை. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் தவிகவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளன. சபாநாயகர் பதவியை தவிர்த்து தவிகவிற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது.